ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ரூட் சாதம் கிளறுனா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படாங்க. அது லைட் ஸ்வீட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பாடை கிளறிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு நல்லா தாராளமாக உளுந்து போடுங்க. அந்த முறுமுறுப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுந்து போட்டுட்டு பச்சை மிளகாய் கீத்தி போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் கார மிளகாத்தூளும் பெருங்காய பொடியும் போட்டு வதக்கி அதை கொட்டி கிளறிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா, கார சிப்ஸ், அந்த உருளைக்கிழங்கு அதை வைங்க. அது சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லையா பிடிச்சி சாப்பிடுவாங்க. நல்லது, அப்படி தான் கொடுக்க முடியும், வேறு என்ன பண்ண. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிடலாம். மல்லிகை மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, இந்தேவனி பின் பாவை நான் உன்னாசை போல் பூ சூடிக்கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, வான்மீகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல், வான்மீகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் திங்கள் மேனியை தொட்டு தாளாட்டுது, குளிர் காற்றிலே தளிர் பூங்கொடி கொஞ்சி பேசி அன்பை பாராட்டுது, என் மன்னன் துஞ்சத்தான் என் நெஞ்சம் மஞ்சம் தான் கையோடு நான் அல்லவோ, இந்தேவனி உன் தேவி நான் எவ்வேளையில் உன் தேவை என்னவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ரூட் சாதம் கிளறுனா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படாங்க. அது லைட் ஸ்வீட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பாடை கிளறிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு நல்லா தாராளமாக உளுந்து போடுங்க. அந்த முறுமுறுப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுந்து போட்டுட்டு பச்சை மிளகாய் கீத்தி போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் கார மிளகாத்தூளும் பெருங்காய பொடியும் போட்டு வதக்கி அதை கொட்டி கிளறிட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா, கார சிப்ஸ், அந்த உருளைக்கிழங்கு அதை வைங்க. அது சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லையா பிடிச்சி சாப்பிடுவாங்க. நல்லது, அப்படி தான் கொடுக்க முடியும், வேறு என்ன பண்ண. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிடலாம். மல்லிகை